ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் represented by each of the question marks marked on the following number lines. இந்த நம்பர் லைனில் இந்த மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் என்ன நம்பர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது எத்தனை டேர்ம்ஸாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது நம்ம எப்படி போடணும்னா இதில் வர்றது 3/3 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3/3 இது 3 டேபிள். நெக்ஸ்ட் 3 2s are 6 6/3. நெக்ஸ்ட் 9/3 4 3s are 12/3. இப்போது இந்த 9/3யும் 12/3க்கு பிட்வீனில் தான் இந்த நம்பர் இருக்குது. ஸோ இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 9/3 இது 10/3. இப்போ இது 10/3. இப்போ இது என்னவாக இருக்கும்? 11/3. 11/3 தான் இதோட ஆன்சர். செகண்ட் ஒன் அதே மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்குது. இது 0ல் இருக்கிறதால நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போது 0/5. 0ல் இருந்தால் எந்த நம்பராக இருந்தாலும் 0ல் தான் வரும். ஸோ 0/5. இதில் 5/5 10/5. அதே மாதிரி தான் டேபிள்ஸ் 3 5s are 15 15/5. இப்போது இந்த 5/5க்கும் 0/5க்கு பிட்வீனில் தான் இந்த நம்பர் இருக்குது. 1/5. இப்போ இது என்னவாக இருக்கும்? 2/5. இந்த இதோட ஆன்சர் என்னது? 2/5. நான் இந்த சைடில் எழுதியிருக்கேன் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. 4 0க்கு ரைட் சைடு இருக்குது. ஸோ 4/4 டேபிள் இது. தென் 8/4 5/4 6/4 7/4. இதோட ஆன்சர் என்னது? 7/4. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். The points S, Y, N, C, R, A, T, I and O on the number line are such that Cn is equal to Ny is equal to Ys and Ra is equal to At is equal to Ti is equal to Io. Find the rational numbers represented by the letters Y, N, A, T and I. இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 5 லெட்டர்ஸோட ரேஷ்னல் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க நம்பர் லைனில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் இவங்க கொடுத்துருக்குற இந்த 5 லெட்டர்ஸோட ரேஷ்னல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட் லெட்டர் என்னென்னா ஒய். எதில் இருக்குது? இதில் இருக்குது. இது எத்தனை டேர்ம்ஸாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது நம்ம மேலெலாம் போட்ட மாதிரி டேபிள் ஸ்பேஸில் போடலாம். 3/3 1லேருந்து தான் வரணும். இது 6/3. இது வர போதும். இந்த 2 இதுக்குன்னு சென்டரில் தான் இது இருக்குது. ஸோ அது வர போதும். 3/3. அப்போ இது 4/3. இது 5/3. ஒய்யோட வேல்யூ என்னது? 5/3. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் இது எடுத்து எழுதணும். நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து எழுதணும். என்னது? -5/3. ஏன்னா அது நெகட்டிவில் இருந்தது. இதில் என் என்னது? 4/3 -4/3 -4/3. இந்த ரெண்டுக்குமே எழுதியாச்சு. அடுத்தது ஏ. எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது நம்ம இதிலேருந்து வரணும். 4/4 8/4 12/4 8. ஏ எதில் இருக்குது? இது 8னா இது என்னவாக இருக்கும்? 9/4. 9/4 நம்ம எப்படி இதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டி. இதில் என்ன இருக்குது? அடுத்தது
இது 9/4னா அப்புறம் t வந்து என்னவாக இருக்கும் 10/4 10/4ன்னு எழுதிக்கலாம். I வந்து இது 9 இது 10 அப்போது 10க்கு அப்புறம் வர்றது 11 அப்போ இது 11/4 இதில் எழுதிடலாம். Draw a number line and represents the following rational numbers on it. இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா அவங்க வந்து நம்பர் லைன் கொடுத்துருவாங்க, அதில் நம்ம இந்த மாதிரி ரேஷ்னல் நம்பர்ஸை மார்க் பண்ணணும். இப்போது இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணி இந்த ஆன்சரை மார்க் பண்ணணும். ஓகே, ட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட் வந்து இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் அதிகம் தேவைப்படும். நம்ம பாசிட்டிவில் நிறையா போட்டுக்கலாம். 1 இதில் வந்து 4 டேர்ம்ஸ் இருக்கா, நம்ம வந்து நடுவில் எதில் வருமோ அதில் வந்து 4 டேர்ம்ஸ் போட வேண்டியிருக்கும். தேவைன்னு அப்புறம் போட்டுக்கலாம். -1 -2 இப்போது 4 இருக்கா, நம்ம வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். 4/4 8/4 12/4. இப்போ இந்த 9/4ங்கிறது 8/4 பிட்வீன் 12/4 இதில் தான் இருக்குது. நம்ம இங்கே வந்து இது எத்தனை டேர்ம்ஸ் 4, இது 4 டேர்ம்ஸ் நம்ம போடணும். 1 2 3. இப்போ பார்க்கலாமா? 1 ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம் இருக்குது. இப்போது 8. இப்போது இது 9/4. இதுக்கு அதே மாதிரி நம்ம மேலே ஆரோ மார்க் போட்டு 9/4. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் ஒன் -8/3 -8/3. இப்போ வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் வரணும். ஸோ நெகட்டிவில் நம்மளுக்கு அதிக நம்பர்ஸ் தேவைப்படும். -2 -3 -4. ஓகே, -8 இருக்குது, கீழே வந்து என்ன இருக்குது 3. அப்போ நம்ம 3/3 6/3 9/3. இது வந்து 12. இடம் இல்லை, நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். இப்போது -8/3 எதில் இருக்குது? 6/3க்கும் 9/3க்கும் பிட்வீனில் தான் இருக்குது. இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ். அப்போ நம்ம இதில் போடணும் 1 2 1 2 3 3 டேர்ம்ஸ் ஆகிட்டா. இப்போது 8 எதில் இருக்கும் 7. இது வந்து 6. அப்போ இது 7/3 -7/3. இதுதான் அப்போ என்னது -8/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் -17 -5/-5. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா -17/-5. இந்த மைனஸ்க்கும் மைனஸ்க்கும் கேன்சல் ஆகி 17/5 சேம் சிம்பிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து கேன்சல் ஆயிரும். இப்போது இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். இப்போ நம்ம பாசிட்டிவ்க்கு போகலாம். பாசிட்டிவ் தான் நிறைய நம்பர்ஸ் வர மாதிரி போடணும். 1 2 3 4 5 6 வர போட்டிருக்கேன். இதில் வந்து 5 இருக்குது. ஸோ நம்ம 5/5 போகணும். 5/5 10/5 15/5 20/5. இது வர நம்மளுக்கு போதும். ஏன்னா இங்கே மேலே என்ன இருக்குது 17 தான் இருக்குது. ஸோ நம்ம 20க்குள்ளே வர போட்டால் போதும். இந்த 17/5 15/5க்கும் 20/5க்கும் பிட்வீனில் தான் இருக்கும். அப்போது நம்ம இதில் எத்தனை டேர்ம் போடணும்னா 5 டேர்ம்ஸ் வர மாதிரி போடணும். 1 2 3 1 2 3 4 5 5 டேர்ம்ஸ் வர மாதிரி போட்டாச்சா. இது 16/5. இதுதான் அப்போ என்னது 17/5. இது எப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நம்பரை நம்ம இந்த மாதிரி நம்பர் லைன் ட்ரா பண்ணி அதில் மார்க் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 15/-4.
நம்மளுக்கு டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தால் அதை நம்ம எப்படி போட்டுக்கலாம்னா -15/4. இதை வந்து நான் ஃபில்லப்பில் நேற்று பார்த்தோம். இப்போது இது வந்து எப்படின்னா நெகட்டிவ் நம்பர் சைட்ஸ் ஆயிட்டு. ஸோ நம்ம நெகட்டிவ் நம்பர் நிறைய நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி போட்டுக்கலாம். பாசிட்டிவை நான் ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன், 2 போட்டுக்கிறேன். -1 -2 -3 இதில் வந்து இப்போ என்ன இருக்குன்னா -15/4 இருக்குது. நம்ம வந்து 4 டேபிளில் போடணும். 4/4 மைனஸில் போட்டுக்கலாம். -8/4 12/4 16/4. இப்போது -15/4 எதில் இருக்குன்னா இந்த 3க்கும் 4க்கும் பிட்வீன், அதாவது -12/4க்கும் -16/4க்கும். இப்போது இதில் வந்து 4 டைம்ஸ் 1 2 3 4 டைம்ஸ் ஆகிட்டு -13/4 -14/4. அப்போ இதுதான் என்னவாக இருக்கும் 15/4. நம்ம இதுக்கு வந்து ஆரோ போட்டு மேலே தான் எழுதணும். -15/4. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.